எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இயேசு வாழ்கிற சுப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முழுக்க முழுக்க ஒரு தீர்க்க தரிசன சத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வேதத்தில் ஒரு சில வார்த்தைகள் வசனங்களை முன்வைத்தாலும் ஆவியானவர் உங்களுடைய இதயத்துக்கு நிறைவுகளை அறிந்து இந்த தொலைக்காட்சி மூலமாய் கர்த்தர் பேசுகிறது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு பிடிக்காது இன்னொரு நபருக்கு சேருவதாக இருக்கும். பிடித்ததை எடுத்துக்கொண்டு பிடிக்காத விட்டுவிட வேண்டும். அதை குறித்து குறை சொல்ல குற்றம் சொல்ல நிற்கக்கூடாது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொடுத்து இன்றைக்கும் இந்த இயேசு வாழ்கிற ஊழியத்தில் எவ்வாறு வீட்டில் சத்தத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் பல நிலைகள் இருக்கிறது. அந்த நிலை எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பு எப்படிப்பட்டது? ரட்சிப்பு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமமே இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மனம் திரும்பி நாம் ரட்சிப்புள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விதமாய் பேசிக்கொண்டிருந்தாலும் இப்போ அநேக வார்த்தைகளை கேட்டாலும் இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கிறிஸ்து இயேசு பொறித்த வேதங்களையும் வசனங்களையும் நாம் தியானித்து பார்க்கும்போது அவக்குள்ள அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. குறிப்பாக அநேக போதகர்கள், போதக பிதாக்கள் அநேக வசனங்களை வார்த்தைகளை குறித்து ஜனங்களை வழிநடத்தும்படிக்காக இந்த தேசத்திலே நாங்கள் எங்களுடைய பிரதிபலிப்புகளை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு விதமாக காண்பித்து கொண்டிருக்கிறோம். பாடல் மூலமாக, ஆமேன், பிரசங்கங்கள் மூலமாக, செய்தி மூலமாக, ஆலோசனை மூலமாக கர்த்தராகிய ஆண்டவர் ரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய துணிதலின் பேரில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான். அனைத்து தெய்வ ஊழியக்காரர்களும் ஊழியங்களும் நடத்துகிறது. வசனத்தின்படி தான் எல்லாருமே நடத்துகிறாங்க. எந்த ஊழியமாக இருந்தாலும் நான் அதை குற்றப்படுத்துவதற்கு, குறை சொல்வதற்கு வரவில்லை. நான் உங்களுக்கு போதிக்கிறதெல்லாம் எதையும் வாக்குவாதம் சொல்ல மனதில்லாதவர்களாகி நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையை கொண்டு, ரட்சிப்பை கொண்டு, சமாதானத்தை கொண்டு, நடத்தலை கொண்டு அதிலே முடிவு வருகின்ற நிலைத்து நின்று கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை எல்லாருக்கும் சுவிசேஷமாய் சொல்லி ரட்சகர் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படிக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளையும் பார்த்து, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்துக்குள்ளும் சேர்த்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பார்த்து, அதாவது கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து, அதாவது அவை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிற ஜனங்களை பார்த்து
உதவி செய்ய யாரும் இல்லையே, திக்கற்ற போய் நிற்கிறோமே, எங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எங்களுக்கு விடுதலை தரவில்லையே, சமாதானத்தை தரவில்லையே. சொல்லி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்துதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும் என்றுதான் நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். இது பலவிதமான கோணங்களிலும் பலவிதமான வகைகளிலும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் என்றெல்லாம் சொல்லி நம்ம தன்னுடைய சீசர் போதிக்கிற காரியங்கள், புத்தி சொல்லுகிற விதங்கள் எல்லாவற்றையும் நாம் பகுத்தாராய்ந்து நன்மையானதை பெற்றுக்கொண்டு, பெற்றுக்கொண்டதை பிடித்து கொண்டு வாக்குத்தமாக எடுத்துக்கொண்டு பிரகாசிக்க நாம் முற்பட வேணும். அதை விட்டுக்கிட்டு நாம் எதையும் அதை குறித்து இதை குறித்து நமக்கு அறியாததை குறித்து தெரியாததை குறித்து நாம் பேசுவதற்கு நிற்கக்கூடாதபடிக்கு கவனமாய் நம்மை பார்த்துக்கணும். வேத வசனத்திற்கு நாம் கடித நாள் கேட்டோம். வசனம் என்ன சொல்றது? ஆமென். நல்லா கவனி. 1 கொரிந்தியர் 6:14 நீங்கள் வாசித்து பார்த்தா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு படைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் எது, ஒளிக்கும் இருளுக்கும் பகேர், கிறிஸ்துவுக்கும் பெரியாரு நிச்சயவேறு, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பகேர், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகாரர்களுக்கும் சம்பந்தம் வேறு. நான் இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றாத 14 வரைக்கும் நம்ம கேட்டோம். அல்லேலூயாம். அப்போ நம்முடைய சரீரமாகிய ஆலயம், கடைசியாக உங்களுக்கு சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது அநேகருக்கு பிறகு நினைவு உலகத்துக்குரிய ஒரு சபையை குறித்து ஒரு பாரம்பரிய ஆலயத்தை குறித்து தான் சொல்லுவாங்க. அந்த வசனத்தில் ஜட்ஜ்மெண்ட தீர்வாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆலயம்தான் கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய சரீரம் தான் நம்முடைய ஆலயம். ஆமேன். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம். அப்படின்னா அந்த கோணத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனபடியால் 17 வாசித்து பார்க்கும்போது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லி. 18 வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. நல்லா பார்த்தீங்களா? ஆமேன். நம்ம எப்பொழுதும் ஒரு வேறுபிரிவை காட்டிக்கொண்டு தான் இருக்கணும். ஆமேன். அவர்களிடத்துல பிரிஞ்சு சொல்லணும். தேவனுக்கு பிரிய இல்லாதவங்கள்ட்ட போய் உட்காரக்கூடாது. பிரிய இல்லாத வார்த்தைகளை பேசுவங்கள உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஆமேன். நான் நேற்றை கூட நண்பரோட பேசி கொண்டு இருக்கும்போது, பாஸ்டர், நாம் அவர்களிடத்தில் பேச போனால் அவர்கள் புத்திசாலித்தனமாக பேசிடுவாங்க. ஏன்னா ஈஸியாக அவங்க பொய் சொல்லுவாங்க, உண்மைக்கு மாற பேசிடுவாங்க. ஒரு தெய்வ பிள்ளை எப்போவுமே உலகத்துக்கு ஒத்து பேச முடியாது, வசனத்துக்கு ஒத்து தான் பேச முடியும். ஆனால் உலகத்துக்குரிய ஞானத்தில் பேசுகிறவர்களுக்கு உலகத்துடைய காரியத்தில் மகிமையாக இருப்பார்கள். ஆனால் வசனத்தை வைத்து பேசுகிறவர்களுக்கு உலகத்துக்கு பேச முடியாது. உலக பிரகாரமான பார்க்கும்போது நியாயம் வித்தியாசமாக வரும். ஆமீன். கர்த்தர் வசனத்தின்படி நியாயம் பேச போகும்போது முட்டாள்தனமாக அவங்களுக்கு தோணும். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அடிக்கிற திருப்பி அந்த அரிசின்னு கேட்டால்
அவன் முதல்ல அடித்தான், நான் அடித்தான் அப்படின்பா. இது உலகத்துடைய மனுஷனுக்கு ஆமேன் திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அவன் அடித்தா நீ எதுக்குடா நீ திருப்பி அடித்த, பட்டுட்டு வர வேண்டியதுன்னா அந்த இடத்துல நம்ம பேச போகிற முட்டாளாக இருக்கிறோம். அது அவங்க முதல்ல அடித்தது தப்பு, அதை சொல்லி அப்படிமா. ஆமீன். நாங்கள் போகிற என்ன சொல்லுவோம், சரி அவன் அடிச்சுட்டா சரிப்பா நீ ஆட்டுருங்க பிள்ளைங்களப்பா நீ பொறுத்து போயிட்டுதானு சொன்னால் அது என்ன நீயே அப்படிமா. நான் மட்டும் மனுஷன் இல்லையாம்மா. அந்த இடத்துல பேச போனவன் வைக்கப்பட்டு போகணும். வேண்டாம் இவன் வந்துட்டான், அவன் அடித்தானா இவன் திருப்பி அடித்ததுக்கு இவன் குற்றைங்கிறான், இவனை பாரு அப்படிமா. அப்படிதானே அந்த இடத்துல நம்ம பேச்சு ஏற்படாது. அது வசனத்தின்படி பார்க்கும்போது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது ஏற்படும். ஏப்பா அவன் தான் அறிவிழாவை பேசிட்டான்னா யாருக்கு அறிவில்லை, இவனுக்கு இத்தனை தட்டி வளர்ந்தவனுக்கு அறிவா இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பேச எதுவே படாது. அந்த வசனத்தின்படி போதங்கிற இடத்துல போதிக்கிற இடத்துல நிற்கும்போது அது பேசினா அங்கே நிற்கும். அதான் சொல்கிறாரு. இதுக்கு ஏன் சொல்கிறாரு, உலகத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இருக்கிறார்கள் உலகத்துக்குள்ள. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கூட்டத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தின் ஞானமுள்ளாக இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த வருஷம் சொல்லுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னு இங்கே வேதத்தில் தேவ ஊழியக்காரர்கள் நமக்கு சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளே இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். எத்தனை பேர்ட்ட சொன்னாலும் இயேசு நமக்கு சொன்ன ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டி விடு. ஆமீன். இன்னும் அதை வச்சு சிலரெல்லாம் அடிப்பாங்க உலகத்தில் உள்ளவங்க. இயேசு சொன்னால் ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டி கொடு என்று. ஆமாம், ஒரு கணத்தை அவங்க அடுத்த கேள்விக்கு நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஒரு கருத்தை அரைச்சா மறு கருத்தை அதை காட்டி கொடுன்னு சொல்லி உண்மைதான், நாங்கள் காட்டி கொடுக்குறோம். அதையும் அடித்து மறுகலத்தையும் அடிக்கிறான், அதுக்கு மேலே இன்னும் அடிக்கிறான்ல, அதுக்கு என்னையா பண்ணணும்னு கேட்குறான் திருப்பி நம்மளால். ஏன்னா அதுக்கு மீறி அவன் அடிக்கிறான்னா கண்டிப்பாக அவன் மனுஷனாகவே இருக்க முடியாது, அவன் மிருகமாக தான் இருக்கணும், அதே மூடனாக இருக்கணும். அவனுக்கு அடுத்து வருது பாருங்க, பெரம்பு தான் கர்த்தர் கொண்டு வருவார். இதுதான் உண்மை. சரி, அது போகட்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இது நாங்கள் போதும், நாங்கள் போச்சு தான் ஆகணும். பொறிக்காமல் இதை போய் அடி கூட்டத்தில் போய் நாங்கள் பேச போனால் எங்களை ஒருத்தர் ஏற்றுக்கோனா போறியா அப்படிமா நம்மால். ஆமீன். உங்களை பார்த்து சொல்லுவோம். அதனால தான் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வசனம் எல்லாரும் எல்லா விதமாக எடுத்து தான் எல்லாருமே வசனத்தை தான் போதிக்கிறாங்க. வசனத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு ஊழியங்களும் நடத்தப்படுது. தப்புன்னு சொல்லவே முடியாது. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆமீன், ஒரு கிறிஸ்துவ சபைகளில் சில சபைகளில் பாரம்பரியமான பழைய சபைகளில் விக்கிரகங்களை வச்சிருக்கிறாங்க. ஆமீன். நான் இயேசுநாதனுடைய படத்தை கூட விக்கிரமீன் செய்து வச்சிருக்கிறாங்க, அவருடைய தாயாரை செய்து வச்சிருக்கிறாங்க, தாப்புரை செய்து வச்சு இதெல்லாம் தொட்டு கும்பிடுறாங்க. அதை நான் தவறு சரி என்று சொல்ல நான் வரவில்லை, அது அவர்களுக்குரிய காரியம். ஆனால் நம்ம சிந்திச்சு வசனத்தின்படி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனத்தை கையில் எடுங்க. அடுத்தவங்களை குறை சொல்லி நமக்கு அழுத்த ஓட்டாமல் விக்கிரகாரனை கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமீன். அதாவது விக்கிரகாரனை எடுப்பது பழையற்பாட்டை காலத்தில் விக்கிரகாரனை வேண்டான்னு சொல்லியிருக்கு, புதிய பாட்டை விக்கிரகாரனை வேண்டான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு விக்கிரகத்தை சொல்லியும் நம்ம அதை செய்யணுன்னா
அதுக்கு ஒரு விளக்கம் அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா பார்த்தா ஒரு பக்தி உண்டாகும். ஆமீன். நல்லா நீங்கள் பார்த்தா ஒரு பக்தி உண்டாகும். ஆமீன் ஆமீன் அல்லேலூயா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு படத்தை காட்டணும். இயேசு இப்படி தான் வாழ்ந்தார், நீ காட்ட வேண்டாமா? ஆமே அப்படி பார்த்த ஒரு நினைவு உண்டாகுமே, ஒரு மன உருக்கம் உண்டாகுமே, ஒரு பரவசம் உண்டாகுமே. அதற்காக தான் நாங்கள் அப்படி செய்கிறேன்னு கூட சொல்லி நிற்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது இந்த விக்கிரத்துக்கு முன்னால் மறைவாக இருக்கிறதெல்லாம் ஒரு தீய சக்தியோடைய கிரியை நின்று செயலாற்றும். ஆனால் அதற்கு மாறாக ஒரு சாயனை கூட வெளிப்படுத்தலாம். இப்படி தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்று போட்டோக்கள் காரியங்கள் இருந்து அதை காட்டி கொடுத்தா தவறு என்று கூட நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு இடமில்லை, ஆனாலும் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா உயிரோடு இருக்கிற தெய்வத்தை, உயிரோடு இருக்கிற இயேசு ஒரு சாயனை காட்டி இப்படி தான் இயேசு வாழ்ந்தார், இப்படி மக்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து மக்கள் நடத்துவதை நான் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக தான் இருக்கு. இது உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, வேதத்தில் சொல்லப்பட்டது அல்ல. ஆமீன். வசனம் சொல்வது சாயனு கூட இருக்கக்கூடாது. இது என்னுடைய சுய ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து யாரை என்னை குற்றப்படுத்தக்கூடாது. இது கூட சரி, நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு அதுக்காக விக்கிரகத்தை உண்டு பண்ணி வச்சு அது தொட்டு கும்பிடுகிறது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அது ஒரு பிரியமில்லாத காரியம். ஏன்னா கை கொண்டு செய்கிறத ஒன்று தெய்வமாக இருக்கக்கூடாது, தெய்வன் கூப்பிடக்கூடாது. படத்தை பார்த்து யாரும் தெய்வன் கூப்பிட மாட்டாங்க, தொட்டு கூப்பிட மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அது பெருசாக பார்த்துக்கலாம். ஓ எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார், ஓகே. ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவன் யாருமே இயேசுவை படத்தை விக்கிரமம் வைக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு காரியத்தில் உதைக்குது. இயேசுவை படத்தை விக்கிரமம் வைக்கலாம். அவர் இறந்து போகிறவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். ரெண்டு, அவர் இறந்து போகிறத கூட விக்கிரகங்களை வச்சு அவர் கூப்பிடக்கூடாது. அப்போ ரெண்டு விஷயத்தில் உதைக்குது. அப்போ விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தை கொண்டு இன்னும் பைபிள் வசனத்தில் பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் அல்லேலூயா. அப்போ விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதையெல்லாம் நம்ம நல்லா ஆலோசித்து ஆனபடி நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து அசுத்தமாக தொழாதிருந்து கர்த்தர் சொல். இந்த அசுத்தைன்னு சொல்லும்போது கர்த்தர் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்றை அசுத்தம் என்று சொல்லாதிருப்பீர்களாக. அசுத்தத்தை பரிசுத்தமாக்குதான் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. குமார்த்தியாக இருப்பீர்கள் என்று வன்மையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அப்படி பிரிந்து வந்து நம்ம பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்றை பரிசுத்தம் அல்ல, இது அசுத்தம் என்று சொல்வது தவறு. நமக்கு பிடிக்காதது அசுத்தம் சொல்லக்கூடாது. நேற்றுக்கு சொன்னேன், கை கழுவாமல் புசிச்சு அசுத்தம் என்றும், கை கழுவிட்டு புசிக்கிறது சுத்தம் என்று பரிசுத்தம் என்று இப்படி சொல்வது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அவன் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் தான் எல்லாமே இருக்கிறது என்று தான் கர்த்தரை ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு அநேக உண்மை மூலமாக வசன வார்த்தைகள் வைத்திருக்கிறார். இருளுங்கிற அசுத்தத்தை குறிக்கிறது வைக்கலாம், ஒளி என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது என்று வைக்கலாம். இருளில் தான் எல்லா மோசமான நிகழ்வுகளும் உண்டாகியிருக்குது. இருளுங்களாலே ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துவது. இருளில் நம்ம ஒளியாக இருந்தால் நாம் பிரகாசித்து கொண்டு தான் இருப்போம். நம்ம சரத்தில் பலவீனம்தான்
நம்முடைய வாழ்க்கை நம்மை கீழ்ப்படுத்தி மட்டுப்படுத்தி கொண்டு போயிடுது. நாம் அதை அறியாது இருக்கிறோம். தாழ்மை குணமாக இருக்கலாம், நம்முடைய தாழ்த்தி நம்மளே நினைத்து கொண்டிருக்கிற நிமித்தம் நம்ம ஒளி கொடுக்க முடியாமல் மங்கி போகிறோம். ஆனால் இதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு மங்கி இருந்து கொள்கிற ஒன்றை நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஒழித்து பண்ண போனேன்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ மங்கி எறிகிற அனுபவத்தை விட்டு நீ வெளியே வா அப்படிங்கிறார் கர்த்தர். அது இருளை விட்டு வெளியே வா. பாருங்க, இருள் என்பது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி வருதோ அப்போ நம்ம அதிகமாக பிரகாசிப்போம். குறிப்பாக நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம வீட்டு பக்கத்தில் மழை காலங்களில் மழை பூச்சி ஒன்று வருது பாருங்கள். அப்போ லைட்டாக வெட்டத்தில் ஒரு மழை பூச்சி போனால் அதுக்கு ஓடி ஓடியே தெரியுது கிடையாது. ஆமீன். ஆனால் நல்லா இருட்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ இருள் கூடுனா அவ்வளோ இருள் கூட கூட அந்த மண்பூச்சியோடைய வெளிச்சம் கூட மகிமையாக தான் இருக்கும். நான் முன்னாடியெல்லாம் என்ன நினைப்பேன் தெரியுமா, வானத்தில் விண்மீனை பார்த்துருக்கீங்களா, அந்த விண்மீன் தான் கீழோடு சுற்றிட்டு இருக்குன்னு நான் நினைப்பேன். இதுதான் அங்கே மேலே கிடக்குது. அம்மாவிட்ட சொல்லுவேன், அம்மா அந்த மேலே எவ்வளோ பூச்சி கிடக்குதுமா, கீழே பாருங்க ஒன்று ரெண்டு வருது சுற்றிட்டு இருக்கு, இந்த பூச்சி தான் மேலே கிடக்குன்னு அப்படி நினைத்த நாட்கள் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இருள் அந்த காலத்தில் எங்கள் வீட்டு பக்கம்லாம் இருக்கும். ஒடிங்கிறது பார்க்க முடியாது. எலக்ட்ரிக் கரண்ட்டு பவர் அந்த ஏரியாவில் கிடையாது. வீடுகளில் கரண்ட் லைட்டு கிடையாது. ஏதோ அங்கங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட்டு விட்டுருப்பாங்க. அதையும் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லும்போது எரிஞ்சு உடச்சிடுவாங்க. அவங்க திருடுறதுக்கு தடையாக இருக்கும். என்னை கேட்க தெய்வப்படுகிறேன். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த இருளுங்கிற அந்த பெரிய ஒரு கிரியை நாம் நம்முடைய எல்லையை விட்டு விரட்டி விட வேணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள அந்த தொடர்பை கட்பட்டு நீ வெளியவா அப்படிங்கிற. அவிசுவாசம் என்பது இருள், விசுவாசம் என்பது ஒளி. முரட்டாட்டம் என்பது விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்பது விற்கிறாங்க. இதெல்லாம் விட்டு வெளியவா அப்படிங்கிறது. நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன், உறுதி எடுத்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டீங்களாப்பா? எடுத்துட்டீங்களாம்மா? எடுத்துருக்க சகோதரி, எடுத்துக்கொள்ளுங்க. இருளில் மட்டும் இருக்கக்கூடாது. சந்தேகங்கிறது ஒரு இருள், ஏற்று பேச ஒரு இருள். புருஷனுக்கு தாப்பனுக்கு பிள்ளைகள், அம்மாவுக்கு பிள்ளைகள், இப்படி ஏற்று பேச இருள். ஆமேன். அதிகாரிகளுக்கு கட்டுப்படணும், மேற்பாடிகள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படணும். இப்படிப்பட்ட அநேக நிபந்தனைகள் இருக்குது. இதை செய்யாத காரியெல்லாம் இருள் ஆதிக்கிற இந்த வாழ்க்கை. செய்கிறவங்க ஒளியாக இருக்கிறாங்க. அந்த ஒளி என்னைக்கு அண்ணன் ஒன்றில் பிரகாசித்தான் இருக்கும், இருளில் உப்பு பிரகாசித்து தான் இருக்கும். எத்தனை போராட்டம் வந்தாலும் அவ்வளோ தள்ள முடியாது. அதுதான் இந்த மேத்தோட ரகசியம். எவ்வளோ பலவீனம் வரவே வராது. பலவீனம் இருந்தாலும் உற்சாகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தான் இருப்பீங்க. விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனம் வந்தாலும் அவங்கள ஒன்றும் செய்யாது. அவன் இந்த வியாதி என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்க. ஆமாம். என்னது பிள்ளைகளை நாளை திருத்த வசனத்தில் மூலம் பேசலாம். இன்றைக்கு நேரமாக போயிடப்பட்ட 5 நிமிடம் உங்களோடு ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் ஜெபந்தான் முக்கியம். நாங்கள் சொல்கிற ஒரே காரியம் ஜெபமே செய்யும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு என்று நாங்கள் சொல்ல முடியும். வசனத்துடைய சத்தியங்கள் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னை கேட்கிற பிள்ளைகளை, ஜெபம் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு வளையும். அதற்கு மனைவி வீட்டில் இருந்துக்கிட்டு
கணவனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள் படிக்க போயிருக்கிறாங்க, புருஷன் வேலைக்கு போயிருக்கிறாங்க, வீட்டில் சீரியலை போட்டுக்கிட்டு உக்காந்து பார்த்து கையை வெட்டி காலை வெட்டி காய்கறியை வெட்டாமல் மீனை வெட்டாமல் பார்த்து கையை வெட்டி காலை வெட்டி துண்டு போட்டு குழம்பு வைக்காமல் ஆமென் நல்லபடி ஆண்டவருடைய ஜெபத்தை செய்து நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு கட்டணம் உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை கிருபை தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த ரத்தம், இயேசுவின் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு இல்லங்களிலும் நான் தனித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை கிருபையினாலே இந்த சத்தம் தொரிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. தேமேரி அலாஷாத்தர் கேப் அவுட்டப்பாட ஊடாவாக்கிற பாஷாபாடி பாலா வீபா ஊடாவாக்க. இயேசு நாமத்தில் ஒரு 2 நிமிடம் என்னோட ஜெபிங்களேன். அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தீங்க. பிசாசுக்கிரியெல்லாம் அழிஞ்சு ஓடட்டு, எல்லா கட்டிலும் உடைக்கப்பட்டு, பரிசுத்தாவியுடைய வல்லமை வெளிப்பட்டு, சாத்தானின் சக்திகள் செயலந்து போகட்டும். இயேசுவே, நீர் சொன்ன வசனங்களை, வார்த்தைகளை, ஆலோசனைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இது எம்மாத்திரம் ஆண்டவரே, இது எந்த அளவில் எங்கள் பிள்ளைகளுக்கு சேர்கிறது என்பது எனக்கு தெரியாது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆலோசனை புறப்பட பண்ணி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையை விளங்க கர்த்தர் கிரியை செய்வீராக. இதை கேட்கிற வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறுவதற்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. இப்போது நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இவர்களிடத்தில் உம்முடைய வல்லமை இறக்குவீராக. இயேசுவின் நாமத்து அந்நியபாசையோட அடையாளங்களோடு இவர்கள் பேசும்படிக்கான அந்த வல்லமையை ஊற்றுவீராக. உடவ ரகநகனக சந்தா நிகழகனகா உடவ அதிகன வாழவரமா கத்தும் சாரகனகனகா உடவ அதிகமாக எல்லாம் அந்நிய பாஷை பேசு துதி. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எல்லாம் சத்தத்தை கூட்டி வைங்க. உங்கள் அறை முழுவதிலும் கர்த்தருடைய மகிமையால் நிறையப்படட்டும், ஒடியாய் நிறையப்படட்டும். இருள் மாறட்டும். வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். ஆமென். அறைகளுக்குள்ளாய் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வார்த்தைக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய பேச்சுக்கு விரோதமாய், குடும்பத்தில் எடுக்கிற முடிவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துஷ்டன சக்திகளும் கிரிகளும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனாதிபதி ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு போகிறதுக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ஒருமனம் உண்டாவதாக, தடைபட்டிருக்கிற குழந்தை கிடைப்பதாக. புதிய வரங்கள் கிடைக்கட்டும், புதிய வரங்கள் கிடைக்கட்டும், புதிய வரங்கள் கிடைக்கட்டும். அந்நிய பாஷ அடையாளங்களை துதித்து பேசாசி கிரியைகளை பிற்படுத்துகிற மகிமையான வல்லமை இவர்களுக்குள்ளே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தின் கட்டளை கொடுக்கிற கிருபைக்குள்ளவை நாளைய தினத்தில் அருமையான மகிமையான வேத வசன வாசிப்பை கேட்டு நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேசத்தின் சுதந்திரிகளுக்கு சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் இந்த வசனம் மூலம் அடியோடைய ஆலோசனை மூலம் இவர்கள் மேன்மை காணத்தக்கதாக, உலகத்தில் சாட்சியில் எழுப்பத்தக்கதாக, எந்தெந்த இடத்துல ஒலிக்கிறா எல்லாம் மேன்மை காணத்தக்கதாய் கிரியை செய்யும். ஆசீர்வதி நன்மையை பெறப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென். எனது எப்படி நாளைக்கு வாங்க,
கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.